வணக்கம் சார். வணக்கம் சைமன். விஷால் அவர்கள் வந்து ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது கையெல்லாம் ஒரே நடுக்கம், அவரால் பேசவே முடியல. என்னதான் சார் ஆச்சு அவருக்கு? மதகஜராஜா படத்தினுடைய பொங்கல் ரிலீஸ். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடம் கழித்து அந்த படம் வெளிவரப்போகுது. படம் பொங்கலுக்கு வரப்போகுதுன்ற போதுலேருந்து அந்த படம் வந்து பெரிய டாக்லேயே இருந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி அந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, பொதுவாகவே வந்து ஒரு படம் வந்து ஒரு வருஷம் தாமதமானாலோ அல்ல ஒரு 2 வருஷம் தாமதமானாலும் இந்த படம் வேலைக்கு ஆகாதுயா அப்படின்ற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் விட்டு, அது உண்மையும் கூட ஒரு கட்டத்தில். விஷால், சந்தானம், அப்புறமா வந்து விஜய் ஆண்டனி மியூசிக்கு இதெல்லாம் இருந்தது பாருங்கள். இவங்க ஒரு பக்கம் சந்தானம் ஹீரோ ஆகிட்டார், விஜய் ஆண்டனி ஹீரோ ஆகிட்டார். அப்புறம் அந்த படத்தில் நடித்த சில நடிகர்கள்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு பழைய படம், ரொம்ப பழைய படத்துக்கான ஃபீல் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஏன் அதை தூசி தட்டி ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி சில பேர் இருந்தாலும் வந்து, கடந்த வருஷம் நினைக்கிறேன் அரண்மனை 4 பத்திரிகையாளர் சந்திப்பில் சுந்தர் சீட்டுக்கு கேட்கும்போது வந்து, எங்கள் இந்த படம் இப்போ எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நானும் விஷாலும் போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்டால் அவர் கொடுக்கவே மாட்டேன்ட்டார். டி நகரில் தான் அதனுடைய அட்ரஸ் இருக்குது, நீங்கள் ஒன்றா போய் விசாரிச்சிங்கன்ற ரேஞ்சில் அவர் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார். அந்த படம் ரிலீஸ் பண்ணால் நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு 7 ஸ்டார் ஹோட்டல் லீலா பேலஸில் நடந்தது. அது நடந்ததில் திடீர்னு யாருமே கண்டிப்பாக விஷால் வருவார்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு தோற்றத்தில் இப்படி ஒரு மைக்கை பிடிச்சி கை உதிர அவர் பேசுவார்னு நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்னா அவர் நடந்து வரும்போது விஷாலான்னு கூட தெரியல. வந்து உடம்புலாம் ஊதி முகம்லாம் இது ஆகி போய் பெரிய கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு, தடுமனான கண்ணாடி போட்டு அப்படி ஏறி மைக்கை பிடிச்சோடனே கை ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் சோஷியல் மீடியா, ஒரு பக்கம் அரங்கத்தில் அந்த ஹாலில் இருந்தவங்க பேசுகிறது. அதான் சொல்லவே தேவையில்லையா நமக்கு. வந்து வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்ற கதையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பேச ஆரம்பிச்சு ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு வழியாக அந்த தொகுத்து வழங்கின டிடி வந்து ஒரு நிலைமை சரியில்லைன்னு சொல்லி விஜய் ஆண்டனி பக்கத்தில் அவங்க உட்கார வச்சு, ஆனாலும் அவர் பேசுறது நிறுத்தலை. அதன் பிறகு என்னன்னு சோஷியல் மீடியாவில் பேசுகிறது நிறைய விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது, இல்லை இவருக்கு வந்து ஐ ஃபீவர், குளிர் ஜுரம் அதோடு வந்துட்டார் அப்படின்னு. அது ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி இல்லை. வந்து மேபி இன்றைக்கி அப்போலோ டாக்டர் அறிக்கையே கொடுத்துருக்காங்க. அவருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டரே வந்து ஆமாம் அவர் ஃபீவர் தான் அப்படின்னு. ஃபீவரில் எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஃபீவரில் ஃபங்க்ஷனுக்கு வந்தாருன்னு தெரியல, எப்படி அனுமதிச்சார்கள்னு தெரியல. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அவர் இப்போது காலையிலேருந்து ஒரே பீதியாக வேறு இருக்குது. வந்து புது வைரஸ் ஒன்று சைனாக்காரன் பண்ண வேலை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு, அதுவும் பக்கத்து நாடு நம்ம இந்தியா வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீதியில் இருக்கும் பொழுது ஒரு ஐ ஃபீவர், உடம்பு முடியாமல் இருக்குதுன்னா அவர் எப்படி ஸ்டேஜில் கலந்துக்கலாம்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. இதையெல்லாம் தாண்டி கடந்த 6 மாதமாக நீங்கள் விஷால் எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை சார், பார்க்கல. கடந்த 6 மாதமாக இல்லை. அது காரணம் என்னென்னா, அவருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர பார்த்திங்கன்னா எப்போயுமே பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிற ஒரு நபர் வந்து எனக்கு ரொம்ப வேதனையாகி போச்சு சைமன். என்னென்னா, ஒரு 6 அடி உயரம், பிரமாதமான ஒரு மேன்லியான ஒரு லுக்கு, ஒரு அற்புதமான ஒரு நடிகை. 1000 விமர்சனங்கள் இருந்தால் கூட சரி, ஒரு ஸ்க்ரீனில் வந்து நின்றுனா நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு ஒரு டோன் கொடுக்கும் பொழுதே அவ்வளோ இதுவாகும். நீங்கள் அவருடைய மருது படமாகட்டும், தாமிரபரணி ஆகட்டும், இப்போ தாமிரபரணினா ஒரு திருநெல்வேலி பேஸாக இருக்கிற அந்த படத்தை அந்த கதையின் நாயகனாகவே அவர் மாறி இருப்பார். வந்து மருது படம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக நடிச்சிருப்பாப்புல. அந்த கொக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த லுங்கி, அதை கட்டுற ஸ்டைலு, இதுதாங்க வந்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு தான். நான் கூட சொல்லியிருப்பேன், வந்து இந்த சண்டைக்கோழியில் ஒரு காட்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படி இப்படி துள்ளி குச்சிட்டு வருவாப்புல இவனோட பிஜிஎம்மில். அப்புறம் ராஜ்கிரனும் அவரை வந்து ஒரு பரிவட்டத்தோடு, முதல் மரியாதை பரிவட்டத்தோடு அப்படி வரும்பொழுது அப்படி ஒரு தியேட்டர் இதுவாகும். வந்து அப்படியேப்பட்ட ஒரு நடிகருக்கு என்ன ஒன்றும் அதிகபட்சமாக 47 வயசாகுது. என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச சோர்ஸில் விசாரித்த பொழுது ஒரு 3-4 சம்பவங்களை சொன்னாங்க. அவர் ஆல்ரெடி ஃபீவர் இருந்திருக்கலாம், ஏன்னா ஃபீவர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை தாண்டி வந்து இந்த பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கணும்ன்றது பெரிய ஆர்வம் உள்ளவர். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அப்பா இந்த வயசுலேயே வந்து பயங்கர ஃபிட்டாக இருப்பார். ஜிகே ரெட்டி, பிரபல தயாரிப்பாளர், தொழிலதிபர் ஜிகே ரெட்டி எங்கே வந்தாலும் சரி இப்படி முறுக்கி ஆம்சை காமிப்பார், இப்படி உடம்பு இது பண்ணுவார். அந்த ஆர்வம் தான். ஏன்னா அவர் நடிக்கணும்னு வந்து அந்த கதையை அப்புறம் போவோம் நம்ம. அதுக்காக என்ன பண்ணுறது, இந்த மசில்ஸ் டைட் ஆகிறதுக்காக ஸ்டெராய்டு இதை எடுக்க ஆரம்பிச்சது தான் இதுக்குடியான பிரச்சனைனாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்காக சில மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இங்கே கூட இதுக்கு மார்க் ஆண்டனி படத்தினுடைய ப்ரொமோஷன் சமயத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஓப்பனாகவே அடிச்சு விட்டார். சாப்பிட்றாங்கன்னு சூர்யாலாம் பதறிட்டாப்புல. ஏன்னா என்னங்க வந்து 2-3 மீடியாக்காரங்க இருக்காங்க, அவர் யூடியூப்பில் பேசுகிறதுன்னு அண்ணன்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டார். ஒரு ஓப்பனாக சொன்ன ஒரு விஷயந்தான். அப்புறம் சமீப காலமாக அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சாப்பிடும்போது சாமி கும்பிட்டு இது பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி விஷால் ஒரு நல்ல மனிதர். வந்து
எப்படி ஒரு நல்ல மனிதர்னா, தேவி அறக்கட்டளைன்னு பேர் சும்மா இப்போ சில பேர் இப்போ அறக்கட்டளைன்ற பேரில் சும்மானா வச்சுக்கிட்டு அதுக்கு எதுக்கு அறக்கட்டளை வச்சுக்கிறாங்க ஏன்னே தெரியாது. அது உண்மையாகவே தேவியின் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து படிக்க முடியாமல், அதாவது படிப்பதற்கு பணம் கட்ட முடியாமல் இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு உதவி செய்துட்டு வராரு. இன்றைக்கி வரைக்கும் பத்திரிகையாளர்களே நிறைய பேர் வந்து அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டியிருக்காங்க. இது மாதிரியான ஒரு குணம். அடிப்படையில் விஷால் வந்து சோத்துக்கு தண்ணி லாட்ரி அடிச்ச ஆள் கிடையாது. நல்ல ஒரு செழிப்பான ஒரு விஷாலுக்கு வந்து டைரக்டர் ஆக வேண்டும் என்று விருப்பம். அதனால தான் பார்த்திங்கன்னா வேதம்ன்ற ஒரு படத்தில் அர்ஜுன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அதை ஒர்க் பண்ணும்பொழுது ஓடி ஆடி வேலை செய்யும்போது அங்கே வந்து காந்தி கிருஷ்ணா செல்லமே பட டைரக்டர் வந்து சங்கருடைய அசோசியேட், சங்கருடைய நண்பர் அவர் பார்த்துட்டு யார் இந்த பையன், ஏன்னா அர்ஜுனை பார்க்க வந்தவர், ஜென்டில்மேன்லாம் அவர் தான் அசோசியேட் ஒர்க் பண்ணவர், பார்க்க வந்தவர் ஜிகே ரெட்டி சார் பையன். என்ன அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் பையன் இங்கே வந்து அவர் அடம்பிடிச்சி இங்கே தான் இது பண்ணுறான்னா, ஏன் ஒரு கதை வச்சுருக்கேன், இது ரொம்ப கதை கரெக்டாக இருப்பார்னு சொல்லி செல்லமே படத்துக்கு கூட பரத்தும் விஷால் நடித்தாங்க. அதிலிருந்து ஆரம்பித்த அந்த திரைப்பயணம் தான் ஒரு நல்ல பயணம். எனக்கு என்ன மனசு கஷ்டமாகிடுச்சுன்னு நேற்று பார்க்கும்போது, விஷால் பேசாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த அசோசியேட் ஆகி கோ டைரக்டர் ஆகி அவர் டைரக்டராக படம் பண்ணி ஒரு 20-25 படம் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய ஃபேமஸான டைரக்டராக கூட இருந்திருப்பார். அப்படி இருந்திருந்தால் கூட ஒழுங்காக இருந்திருப்பார் பொழுது. ஏன் நடிகனா வந்து இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகி சில துரோகங்களை சந்தித்து சில விஷயங்களை ட்ரோல் ஆகி சொந்த படம் எடுத்து ஏன் இப்படி மாதிரியான ஒரு விஷயம், ஏன் வந்து ஒரு 47 வயசாகுது திருமணம் பண்ணி அவருக்கு கவலை இருக்கோ இல்லையோ, அவங்க பெற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, என்ன தான் ஒரு பெரிய பணக்காரன் கோட்டீஸ்வரர் ராஜ எதுவும் இருந்தால் கூட அவங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கு வந்து நமக்கும் வந்து ஒரு பேரப்பிள்ளை வரணும், இதுவாகணும், விளையாடணும், அந்த ஆசை இருக்க தான் செய்யும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் ஒரு பக்கம் விஷாலுக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்து உடல் ரீதியான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் அவரோட கரியர்லேயே த பெஸ்ட்டு கேரக்டர்னால் பாலா படத்தில் நடித்த அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டரில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறதே அவருக்கு அந்த கண்ணு வந்து ட்விஸ்டட் ஆகி தான். அந்த போர்ஷன் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்லாம் சொன்னாங்களே சார், அதுக்கான ஒரு சைடு எஃபெக்டாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்குது சைமன். என்னென்னா எல்லாருக்கும் அந்த காலகட்டங்களில் பாலா படத்தில் நடிக்கணும்னு இப்போவும் கூட இருக்குது. பாலா படத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ விஷால் ஆர்யாலாம் ஃப்ரெண்ட் இல்லைங்களா, அப்போ ஆர்யா கிட்ட விஷால் வந்து கேட்டதான், மாமா மச்சான் கூப்பிட்டாங்களா, மச்சான் எனக்கு இல்லைடா அவராக பார்த்து ரெடி பண்ணாதான்டா, நாமளாம் போய் ரெக்கமெண்ட் பண்ண அவரெலாம் நடிக்க வைக்க மாட்டேன்னா, சரி ஒன்றா ஒரு முறை சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாலிகிராமத்தில் இருந்த ஆஃபீஸில் கூட்டு போய் பாலாவை மீட் பண்ண வச்சார். அவருக்கு என்ன தோணுச்சு அந்த நேரத்தில் தெரியல. வந்து அந்த நேரத்தில் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏதோ விஷால் வந்து 3 அசிஸ்டண்ட்டோட உடப்பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், ஜூஸ் சைடில் வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர், இப்படிலாம் வந்து பாலா அதெல்லாம் கடுப்பாயிடுவார். அதனால இந்த அவனிவனில் ஒரு 5-6 நாள் குப்பமேட்டில் அவர் படுக்க வச்சார்ன்ற மாதிரியான தகவல்லாம் அப்போ பத்திரிகை செய்திலாம் உண்டு. நீங்கள் நடிகன்னா பெரிய கும்பா, இப்போ கூட அவர் பேட்டியெல்லாம் பாருங்களேன், வந்து நடிகர்களை வந்து நீங்கள் என்ன கடவுளா அப்படின்னு. உண்மைதான். அதுக்காக அந்த மார்கன் கேரக்டராக மாறுறதுக்கு அவ்வளோ பயிற்சி எடுத்து உண்மையிலே அங்கே தாங்க ப்ராப்ளம் ஏற்பட்டது. நிறைய பேர்லாம் கூட சொல்கிறாங்க வந்து அதெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு. அதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து அவரால் மீளவே முடியல தெரியுங்களா. தலைவலி. உங்களுக்கு அட்டகத்தி தினேஷ் இருக்கா அப்படிங்களா, குக்கு படத்தில் நடிச்சுட்டு கொஞ்ச நாள் அந்த கண்ணோடையே இருந்தாப்புல. ரொம்ப சிரமப்பட்டு சொன்னார் ஒரு பத்திரிகையாளர், என்ன முடியலண்ணே, இந்த கண்ணு மறுபடியும் வந்து நின்று போகுதுண்ணே, தலைவலிக்குதுண்ணே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்ன எதுவுன்னே தெரியல. வந்து பாலாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து அந்த படத்துக்கு டப்பிங் பேச வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணு வந்து நின்று போயிடுச்சு அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு இதுவாயிருக்கும். நேற்று கூட அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திக்கான ஒரு கண்ணாடி போட்டிருந்தது, ரொம்ப திக்காக இருந்தது அந்த கண்ணாடி வந்து ஒரு ஹை பவர் கிளாஸ் போட்டிருந்தது. அப்போ அந்த ப்ராப்ளம் அவருக்கு இருந்திருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அவனு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. உண்மையிலே விஷாலுக்கு இப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு திறமை இருக்கா, அவர் வெறும் சவுண்டு கொடுத்துட்டு போகிற ஆளுன்ற மாதிரியான அதுக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் வந்து உடச்சிருந்த ஒரு படம். ஆனால் அந்த பாதிப்பு அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. வந்து மதகஜ ராஜா வந்து 12 வருடங்கள் ஆகுது சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, ஸ்டோரி வைஸும் நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, கண்டென்ட் வைஸ்லேயும் நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த டைமில் இந்த படம் வந்து ஒரு 6-7 படத்துக்கு கூட போட்டி போட போகிறதா சொல்கிறாங்க சார். இந்த படம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அது சம்மந்தப்பட்ட ஒரு படக்குழு சம்மந்தப்பட்ட ஒரு நண்பர்கிட்ட இதே கேள்வி தான் நான் வச்சேன். எங்க 12 வருஷம்ன்றீங்க, விஷால் வந்து சிக்குன்னு இருக்கார், சந்தானம் வேறு மாதிரி இருக்கார், அஞ்சலியும் வரலட்சுமி வேறு மாதிரி இருக்காங்க எப்படிங்கன்னு. அதெல்லாம் விடுங்க, இந்த படம் நீங்கள் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் சிரித்து அப்படி கண்ணில் தண்ணி வரும். அப்படி ஒரு காமெடி படம். இன்றைக்கி காமெடிக்காக தான் இன்றைக்கி ஏங்கிட்டு இருக்காங்க. சந்தானம் எப்போ ஹீரோவாக வெளியே போனாரோ அப்போவே தமிழ் சினிமாவுக்கு இந்த ஒரு காமெடின்னு இல்லாத ஒரு தர்தரமே பிடிச்சி போச்சுங்க. அது உண்மையாகவே அது காமெடி சிரிச்சே எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? காமெடி நடிகளே கிடையாது. அவ்வளோ பெரிய கொடுமையை தமிழ் சினிமா சந்திச்சுட்டு இருக்கு.
சந்தானம்லாம் திரும்ப வந்தாகணுன்ற அந்த படம் ஒரு வேளை பெரிய ஹிட் அடிச்சிச்சுன்னா சந்தானம் தன்னுடைய முடிவை கதாநாயகன் முடிவை மாற்றிக்கொண்டு திரும்பவும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு உண்மையை சேவைன்னு கூட நான் சொல்லுவேன். நான் கிடையாது, உங்களுக்கு வடிவேல் கிடையாது, விவேக் கிடையாது, வடிவேல்லாம் ஊருக்கு போயிட்டாரு, விவேக் வந்து இதாகிட்டார். ஒவ்வொருத்தர் காமெடி நடிகர்கள் இல்லாத போது காமெடிக்கு பெரும் பஞ்சமாக இருக்குது. நீங்கள் தெலுங்கில் மலையாளத்திலலாம் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காமெடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ நாள் டார்க் காமெடி மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதே கேள்வி அந்த படக்குழு சம்மந்தப்பட்ட ஒரு நண்பரிடம் வைத்த பொழுது அவர் சொன்ன பதில் இதுதான். எனக்கு இன்னும் ஒர்க் அவுட் ஆகிடுன்னு தான் தோணுது. உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆகிடுங்க. இது என்ன சுந்தர்சி சார்கிட்ட ஒரு மேஜிக் இருக்கும் சொல்லுவாங்க. சுந்தர்சி ஒன்று பண்ணார்னா, ஏன்னா சுந்தர்சியே வந்து கடந்த வருடம் அரண்மனை 4 பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த படத்தை நானும் விஷாலம் போய் கெஞ்சினவங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கண்டென்ட் நல்லா இல்லைன்னு வச்சுங்க, நமக்கு என்ன வந்தது, எடுத்து கொடுத்துட்டோம், சம்பளம் வாங்கிட்டாரா வாங்கலையா, அதை அப்படியே தள்ளி விட்டோம், ப்ரொடியூசர் பாடம் அவர் பாடம் ஆகிடுச்சின்னு விட்டுருவாங்க. ஆனால் அந்த படத்தின் மீது தொடர்ந்து அதை வந்து மதகஜராஜாவை தாண்டி எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு அதை கொண்டு போகிறாங்க. அப்படின்னா அந்த படம் ஏதோ ஒரு விஷயம் பேச போகிறது, அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அந்த டீம் பலமாக நம்புதுன்னா ஒரு ஆடியன்ஸுக்கு பிடித்தமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஷால் கூட அந்த ஆர்வத்தில் தான் இந்த மாதிரியான உடல்நிலை இருந்தோம் அவருக்கு அங்கே வந்துட்டாருன்னு எனக்கு தோணுது. ஓகே சார், இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.